மார்ச் 8ஆம் தேதி உலகளவிலே சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தோம். அப்படி தானே? தெரியும் தானே? எத்தனை பேர் தெரியும்? சும்மா கை தூக்குங்களேன். அதை நாமும் அனுசரிக்கும் விதமாக இன்று ஆராதனை பெண்களை வைத்து, மகளிரை வைத்து நடத்தலாம் என்று முடிவு. ஸோ சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? துதி பாடல்கள் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. சேர்ந்து பாடுவோம். அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கரந்திடுவாய் தூய தேவதயவா. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு மூடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு மூடிப்போம். இந்த தேவன்
மனதுருகும் தூய தேவ அன்பு, அவருடைய அன்பு. ஆமே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் காத்துக்கொள்வார். இந்த சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க பசங்க. இப்போ என் பசங்களை எடுத்துக்கிங்கன்னா அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுப்பாங்க. அப்போது நீங்கள் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா இது வாங்கி தருவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னேன். இல்லை தாத்தாட்ட போய் ஏதாவது கேட்கும்போது டேய் இப்படி இருந்தீங்க நல்லா சாப்பிட்டேன்னா இது வாங்கி தருவேன் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள். அதை வந்து ரொம்ப பிடிச்சிக்குவாங்க, அப்படி நம்புவாங்க. கொஞ்ச நாள் கழித்து இங்கே பாருங்கள், நான் வந்து நீங்கள் சண்டை போடாமல் இருக்க சொன்னல, இன்னைக்கு ஃபுல் டே சண்டை போடாமல் இருக்க சொன்னால் நான் இது செய்கிறேன்னு சொன்னல பாரு நான் ஃபுல் அப்படின்னு வந்து நிற்பான் தைரியமாக. அது வந்து நான் உடன்படிக்கையெல்லாம் அவன்கிட்ட பண்ணலை, ஒரு ப்ராமிஸ், ஒரு சும்மா என் வாயினால் வார்த்தை சொன்னேன். அதையே அவன் பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து பிள்ளையா அம்மா அப்பா தாத்தா செய்ங்க நிற்கும் போது சர்வ வல்லவர் நான் அவர் என்னோடு பண்ண உடன்படிக்கையை, இரத்த உடன்படிக்கையை நான் மறந்து போனாலும் அவர் என்னை விட்டு அவரை மறக்காமல் என்னை அந்த பிடிச்சு கொண்ட பிடி இப்படி இரத்த உடன்படி சொன்னாங்க பாருங்க போன வாட்டி இந்த சந்தை தாண்டி போகும்பொழுது இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க. அதை மாதிரி இரத்தத்தினாலே சிலுவையிலே என்னோடு கூட செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் என்னை விட்டு விலக்காமல், ஒருபோதும் என்னை விட்டு அகற்றாமல் அதை அந்த உடன்படிக்கையோடு சேர்த்து என்னை நடத்தி வருகிற தேவன். நம்ம சேர்ந்த அந்த வரிகளை பாடுவோம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் அநாதி தேவன், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு துதி பதிகள் செலுத்தி ஆராதனை செலுத்துவோமா? அவருடைய சமூகத்திலே, அப்பா சமூகத்திலே பாடி மகிழ்ந்து கொண்டாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், சேர்ந்து பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்வோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்வோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து சந்தோஷத்தோடு மகிழ்ந்து கொண்டாடி செல்வோமா? சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் பேரின்பம் என்று சொல்றவங்க கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி ஒரு நன்றி revelation சரணதரவரவோ, revelation சலங்கரதரவோ. நன்றி 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 Men, வயிறு வலி வருதுன்னு வைங்களேன், தலைவலி வயிறு வலி தாங்க முடியாத, எப்போதும் நீங்கள் போடுற தைலத்தையோ இல்லை மாத்திரையோ போடுறீங்க சரியாகலை அப்படின்னா எங்கே போவோம் சொல்லுங்களேன்? மருத்துவரை பார்க்க போகிறோம். போகும்போது அவங்க கொடுக்குற அந்த சின்ன மாத்திரை அப்படி இல்லைன்னா லைட்டாக வலிக்கிற அந்த ஊசியில் சரி ஆகிருங்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம், அப்படி தானே? நான் போகாமல் நான் வீட்டிலே உட்காந்துக்கிடுவேன். எனக்கு நான் எப்போதும் போடுற அந்த டேப்லெட்டை போடுவேன், இல்லை தலைவலி இது பண்ணுவேன், சரியாயிரும்னா சரி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நான் வீட்டிலே உட்காருவேன். தேவைன்னா அவர் வேணால் இங்கே வந்து பார்க்கட்டும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் தானே? அங்கே போனால் எனக்கு இருக்கிற உடம்பிலே சரீரத்திலே இருக்கிற அந்த துயரம் மாறுகிறது மருத்துவர்கிட்ட போனால். இப்போ ஒருவேளை இங்கே மனதிலே ஆத்துமாவிலே ஏதாவது துயரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இங்கே வந்து நான் சும்மா இருக்கல, நான் சும்மா தான் நிற்பேன், எனக்கு என் துயரம் போகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல், என் பலன்லாம் நீர் தான்ப்பா, என் துதிக்கு பாத்திரர் நீர் தான்ப்பா, நான் இருக்கிற துயரத்தை வைத்துக்கொண்டு நான் பாடுறேன், இருக்கிற வேதனை எனக்கு உடல் சரியில்லை அது நிமித்தம் நான் பாடுறேன்னு சொல்லி நீங்கள் பாடும் பொழுது எப்படி ஒரு மாத்திரை போய் உள்ளே கிரியை செய்து சுகம் உண்டாக்குதை நம்புறீங்களோ, நீங்க துதிக்கிற துதி அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே, துதித்து கொண்டிருக்கும் பொழுதே, என்ன துயரம் இருந்தாலும் அதை நீக்கி அழித்து போடுகிற மருத்துவராய், பெரிய மருத்துவராய் என் தகப்பன் இருக்கிறார். எத்தனை பேர் கடங்களை அந்த துயரத்தை ஏதாவது ஒரு காரியத்தில் நான் துயரத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா, இந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி இருக்கிறவங்க கையை ஊற்றி சொல்லுங்க. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க துயரம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். பலனெல்லாம் நீர்தானையா, என்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உம்மை நான் துதிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறவரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே,
சலதரே ரேபலதரா சந்தலனேதரே மேரேதரா. நன்றிப்பா. உங்க வல்ல கிருபை எங்களை தாங்குகிறது. உடைய வல்ல கிருபை எங்களை நடத்துகிறது. அந்த கிருபையை அனுப்பிச்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சத்தமாக சொல்லுவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? நான் அக்கினியின் சூளையில் நடந்து போகும் பொழுது இருக்கும் பொழுது நான் வெந்து போகாமல் அந்த கிருபையினை தாங்கினது. என் முடி கூட கருகாமல், அந்த புகை கூட, அந்த புகை ஸ்மெல் கூட என் மேலே அடிக்காமல் என்னை காத்தது அந்த வல்ல கிருபை. மேன் சேர்த்து அந்த வல்ல கிருபையை உயர்த்துவோமா? வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியில் சூழல் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் ரெண்டு கைகளையும் தோளுக்கு மேலாக உயர்த்தி அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, கரங்களை தட்டி செல்வோமா? வழுவாமல் நம்மை காத்த கிருபையை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா. We praise you. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரம் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல், இது உண்மை என்று சொன்னால் அப்பாக்கு நன்றி சொல்லி பலவித சோதனை கிருபை தாங்கினதே, இனி நெருக்கின சூழ்நிலையில் எப்படி கிருபை தாங்கினதே, கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா. அல்லேலூயா. ரெவலக்கினதரமோ. அல்லேலூயா. ரெச்சனகிஷத்ரா. அல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. அல்லே அல்லேலூயா. போன வாரம் கம்யூனியன் சண்டே நம்ம பந்தி இருந்தது பாருங்க. அன்னைக்கு பின்னாடி வந்து லேடிஸ் அந்த ஆன்டிமார்கள் அவங்களாம் வந்து ஹக் பண்ணி எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடியும் அப்படி தான் நினைக்கிறேன், ஹக் பண்ணி விஷ் பண்ணுவாங்க பாருங்கள், ஸ்ப்ரைஸ் லாட் சொல்லுவாங்க கம்யூனியன் முடிச்சோடனே.
அதை மாதிரி ஒருத்தவங்க கூட போன வாரம் என்னை அவங்க கட்டி அணைச்சாங்க. அப்படி அணைச்சி நிற்கும்போது நல்லா டைட்டாக பண்ணிட்டு கிஸ் பண்ணோம். பெரிய ஆன்ட்டி ஒருத்தவங்க. திடீர்னு ஒரு சவுண்டு வருது, என்னை நசுக்கிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க, என்னை நசுக்கிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்கன்னு. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் என் சின்ன பையன் ஜேக் வந்து மாட்டிக்கிட்டான். அவன் எப்போ உள்ளே வந்தானே தெரில. என்னை நசுக்கிறீங்க, ஆச்சி என்னை நசுக்கிறீங்க, அம்மா என்னை நசுக்கிறீங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்கிறான். ஐயோ சாரிடா, நாங்கள் ரொம்ப எங்கள் அன்பெல்லாம் அப்படியே ரொம்ப ஷேர் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அவன் நசுங்கிட்டு தான் இருந்துருக்கான். நேற்று இந்த பாட்டை நான் பார்த்துட்டு இருக்கும் போது, அந்த அப்படி வசனங்கள் வச்சு தியானிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அந்த சீன் வந்து ஞாபகம் வந்தது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய சூழ்நிலைகளை இப்படி தான் நம்ம என்னால் வெளியில் வர ஜேக்கால அந்த சூழ்நிலையில் அவனால் தனியாக வெளியே வர முடியாது. சின்ன பையன், ஏன்னா 2 பேர் பெரியவங்க, கிட்டத்தட்ட ரொம்ப பெரியவங்க. அவங்கள மீறி அவனால் வெளியே வர முடியல. அப்போது அவன் நசுங்கி போகாமல் இருக்கணும்னா என்னென்னா, நாங்கள் 2 பேரும் விலகணும், அப்படி தானே. இப்போது எனக்கு வருகிற பிரச்சனைகளிலே என்னை நெருக்கி நான் வெளியே வர முடியாதபடி நசுக்குகிற இதுதான் நான் பிரச்சனை. இப்படி என்னை நசுக்கிற வேலைகளிலே இந்த சைடும் எனக்கு காவலாக இருந்து அந்த பிரச்சனையிலே நான் நசுங்கி இப்படி போய்விடாதபடி நெருக்கம் வந்தது தான். ஆனால் அதில் நசுங்கி போய்விடாதபடி காத்தது அவருடைய வல்ல கிருபை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமான்னு சொல்வீங்களா? பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. கரங்களை உயர்த்தி கொண்டாடும் விதமாக இந்த ஆராதனையில் பெண்களை வைத்து ஆராதனை கொயரில் வச்சுக்கலான்னு கேட்கும்போது அப்பா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது பைபிளில் இருந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை யாரை பற்றி பேசலாம், ஏதாவது ஒன்று ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது தெபோராள் யார் சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க? நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி, முதல் பெண் நியாயாதிபதி அவங்க தான். 12 நியாயாதிபதிகளில்
முதலும் முடிவும் ஒன்று தான். ஒரு பெண் நியாயாதிபதி, அவங்க தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க, நியாயாதிபதியாகவும் இருந்தாங்க. அப்போது சரி, அவங்கள குறித்து என்ன வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது போருக்கெலாம் போகிறாங்க. அவங்க கணவரோடு சேர்ந்து போருக்கு போகும்போது இவர்கள் இந்த பெண் போகிறதுனாலே அந்த உன்னை எதிர்க்கிறவனே ஒரு பெண் கையிலே, ஸ்திரீ கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லட்டும் என்று சொல்லி போகிறாங்க. அப்போ அவங்கள குறித்து பார்க்கும்போது ஹீப்ரூவில், எபிரேய மொழியிலே அந்த தெபோராவுக்கு தேனி, பீன்னு சொல்லுவாங்க, தேனி என்று அர்த்தம். அப்போது சரி, தேனியை குறித்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேன் கூட்டிலே தேனியோட பங்கு முக்கியமானது, அப்படி தானே? அதில் குயின் பீன்னு ஒன்று இருக்குமா. கிங் பீயை பற்றி எங்கேயும் போடப்படவில்லை, எனக்கு தெரியலை, ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். குயின் பீன்னு ராணி தேனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணி தேனி, அந்த ஆண்டி உங்களுக்குலாம் அந்த ராணி தேனி, அந்த ராணி தேனி தான் அந்த முழு கூட்டுக்கு. ஒரு கூடு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கூடுனா ஒரு சபை, குடும்பம், என்னுடைய தெரு, என்னுடைய கேர்சல், அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த கூட்டிற்கு அதுதான் தலைவியாக இருக்குமா. நான் பெண்ணை குறித்து சொல்கிறதுனால இதை சொல்கிறேன், ஆண்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அப்போ அந்த கூட்டிற்கு பெண், அந்த ராணி தேனி தான் தலைவியாக இருக்குமா. ஆர்டர் கொடுக்குமா, இந்த இது போய் நீ போய் எடுத்துகிட்டு வா, இதை போய் நீ எடுத்துகிட்டு வா, இதை நீ கட்டு அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறது ராணி தேனி. ஆர்டர் கொடுக்கறது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த கூட்டை விட்டு வெளியே போகாதான். ஏன்னா என்னை சுற்றி உள்ளவர்கள், மற்ற தேனீக்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு அந்த தேனி இருக்குமா. அப்புறம் ஹனி, தேன் வருது, அது முக்கியமானது வந்து தேன் தான். தேன் வந்து நம்முடைய இரத்தத்திற்குள்ளே, நம்முடைய மனிதனுடைய ஹியூமன் பீயிங், மனிதனுடைய இரத்தத்தில் என்ன வல்லமை இருக்கிறதோ அது அந்த தேனில் இருக்கான். அதில் இருக்கிற எல்லாமே அந்த தேனில் இருக்கான். அதனால தான் நிறைய மருந்து வந்து தேனில் தயாரிக்கிறாங்க. இப்போது எல்லாருமே நான் ஒரு தபோராளாக இருக்க வேண்டும். அது தேனாய் மற்றவர்களுக்கு மருந்தாய் காயம் மாற்றுகிறவராய் நான் இருக்க வேண்டும். இரத்தத்திற்கு என்ன வல்லமை உண்டோ அந்த தேனுக்கும் உண்டு. அந்த குணாதிசயம் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். என்னை தாய் போல தேற்றி, என்னை தந்தை போல அரவணிக்கிற ஒரு நேசர் எனக்கு உண்டு. ஆமென். அந்த நேசரை உயர்த்தி நாம் இப்போல பாடப்போகிறோம். தாய் போல தேற்றி என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல என்னை அரவணைக்கவும் யாரும் இல்லை, நீர் போலதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோமா? தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற துன்பங்களை பனி போல உருகிட செய்கிறவர் அவர். செய்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்தி செல்வோமா? நீர் போதும்
போல அரவணை